வணக்கம். நான் டெய்லி எங்க டெர்ரஸ் கார்டன் வீடியோ அப்லோட் பண்றேன் இல்லைங்களா? இத பார்க்குற நெறைய பேரு முக்கியமா ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்னன்னா, இந்த மாரி செடிகள் நெறைய பூக்கள் பூக்கிறதுக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னு. நாங்க ஃபாலோ பண்ற ஒரு முக்கியமான டிப்ஸ் தான் நான் உங்களுக்கு இப்ப சொல்லப் போறேன். நாங்க வந்து இதுக்கு டிஏபி யூஸ் பண்றோம். டிஏபின்னா டை அமோனியம் பாஸ்பேட் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டை அமோனியம் பாஸ்பேட் டிஏபில வந்து பாஸ்பரஸும், நைட்ரஜனும் இருக்கு. இந்த பாஸ்பரஸ் வந்து நல்ல செடிகள் வேரூன்றி வளர்றதுக்கும், நல்ல பூக்கள் நெறைய பூக்கிறதுக்கும் உதவுது. இதில இருக்க நைட்ரஜன் வந்து செடிகள் நல்ல வளமா வளர்றதுக்கு உதவுது. அதால மெயினா டிஏபி தான் நாங்க யூஸ் பண்ணிட்டுருக்கோம். இந்த டிஏபி வந்து நர்சரீஸ்லலாம் கிடைக்கும் உங்களுக்கு. பார்க்கறதுக்கு வந்து இந்த ஜவ்வரிசி மாதிரி அ கருப்பா சின்ன சின்னதா உருண்டை உருண்டையா இருக்கும். அத நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு 1 ஸ்பூன் ஒரு ஒரு செடிக்கும் வேர்ல போடாம வேர சுத்தி போட்டுட்டு, அப்புறம் நம்ம தண்ணி ஊத்தணும். செடி ரொம்ப சின்ன செடியா இருந்தா ஒரு 1/2 ஸ்பூன் போடலாம். இத மாரி மாசத்துக்கு 2 முறை செஞ்சுட்டு வரோம் நாங்க. சரிங்களா? இத வந்து ஸ்ட்ரெயிட்டா வேர்ல போட்டுறக்கூடாது. வேர சுத்தி போட்டுட்டு தண்ணி ஊத்தணும். சரிங்களா? அப்ப வந்து இது கொஞ்ச நாள்ல நமக்கு நல்ல ஈல்ட குடுக்குது. நல்ல பூக்கள் பூக்குது. நீங்களும் இந்த டிப்ப கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பாருங்க. இதுதான் நாங்க மெயினா பண்ணிட்டு வரோம். ரொம்ப முக்கியமா ஃபாலோ பண்ண வேண்டிய டிப்ஸு இதுதான். ஸோ இத பண்ணோம்னாலே நம்ம வந்து நல்ல பூக்கள் வந்து நெறைய எடுத்து, அ நல்ல செடி வந்து ரொம்ப நல்லா பூக்கும். இன்னொன்னு வந்து செம்பருத்தி செடிகளுக்கு வந்து வெயில் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நீங்க செடிகள வந்து நல்ல வெயில் வர இடத்துல வச்சிருக்கீங்களான்ட்டு அத பாருங்க. நல்ல வெயில் இருக்க இடத்துல தான் இது நல்லா வளமா வளரும். அ எங்கேயோ நல்லா நிழல்ல இருக்கா மாரி இடத்துல நீங்க வச்சீங்கன்னா, அந்த அளவுக்கு வந்து இந்த செடிக்கு வளர்ச்சி இருக்காது, பூக்களும் எடுக்காது. அதனால நல்ல வெயில் வர இடத்துல வைக்கணும். ஒரு நாள் தவறாத இந்த மாரி எஸ்பெஷலி இந்த சம்மர் டேஸ்ல தினம் நம்ம அதுக்கு தண்ணி ஊத்தணும். தண்ணி ஊத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம். வின்டரா இருந்தா கூட கொஞ்சம் ஒரு நாள் ஊத்தாத விடலாம். பட் இப்ப நல்லா சம்மர் ஆரம்பிச்சதுனால, தினம் தினம் நம்ம அதுக்கு தண்ணி ஊத்திட்டே வரணும். இதெல்லாம் பண்ணீங்கனாலே நல்ல செடி வளர்ந்து, உங்களுக்கு நல்ல பூக்கள் குடுக்க ஆரம்பிச்சுரும். பாருங்க இன்னைக்கு எத்தன அழகழகான பூக்கள் இருக்கு பாருங்க. விதவிதமா பூத்திருக்கு. நெறைய செடியில வந்து சின்ன சின்ன செடிகள்லேயே 4 பூ, 5 பூலாம் இருக்கு. அதுவும் ஒரு ஒரு பூவோட சைஸையும் நீங்க பார்த்தீங்கன்னா, அவ்ளோ பெருசா இருக்கும். செம்பருத்தி பூவா, இது தாமரை பூவான்னு சொல்ற அளவுக்கு அவ்ளோ பெரிய பூக்கள் ஒண்ணொண்ணுமே. பாருங்க எவ்ளோ அழகா இருக்கு தெரியுதுங்களா உங்களுக்கு? ஒண்ணொண்ணு ஒரு ஒரு வெரைட்டி. நான் எப்பவுமே சொல்ற மாரி, எல்லாமே மோஸ்ட் ஆஃப் த ஃப்ளவர்ஸ் வந்து ஹைபிரிட் வெரைட்டீஸ் தான். எல்லாம் வித்தியாசமான பூக்கள். ஸோ இந்த பூக்கள பார்த்து ரசிச்சிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். இந்த டிப்ஸ ஃபாலோ பண்ணுங்க. உங்க செடிகளும் நெறைய பூக்க ஆரம்பிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.